ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பீர்க்கங்காயை வச்சு ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். ஒரு பீர்க்கங்காயை எடுத்து தோல் சீவி கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டுங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாங்க. நம்ம கட் பண்ண பீஸ் எல்லாமே குக்கரில் சேர்த்திட்டு கூடவே ஒரு கைப்பிடி அளவு பட்டாணி, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்திட்டு ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க. மஞ்சள்தூள், சாம்பார் தூள் சேர்த்திக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாம். கொஞ்சம் மல்லி இலையும் கறிவேப்பிலையும் சேர்த்திட்டு மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாங்க. தாளிப்பு கரண்டி வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டேங்க. 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து கறிவேப்பிலை சேர்த்திட்டேங்க. ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்திட்டு பூண்டு 5-6 பல் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டு வதங்கினதுக்கப்புறம் நம்ம காயில் சேர்த்திக்கலாங்க. காய் திருப்பி அடுப்பில் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு துண்டு பெருங்காயம் சேர்த்திக்கலாங்க. சேர்த்து 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. கொதிச்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு கொஞ்சம் மல்லி இலைகள் பிச்சு போட்டுட்டு நல்லா மத்து வச்சு கடைஞ்சி எடுத்தால் நம்மளுக்கு பட்டாணி பீர்க்கங்காய் சப்ஜி ரெடி.